அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பாலை பகுதியில் உள்ள ஜிஆர் நகரை சேர்ந்தவங்க தான் வைஷ்ணவி. இவங்களுக்கு 26 வயசு ஆகுது. இவங்களுடைய கணவனின் பெயர் செந்தில்குமார். அவருக்கு 32 வயசு ஆகுது. இந்த தம்பதிகளுக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. செந்தில்குமார் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவர். அதனால் தன்னுடைய மனைவி குழந்தை என தனக்கென ஒரு சொந்தம் கிடைத்ததால் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். செந்தில்குமார் ஒரு இன்ஜினியர். இவர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தான் முதல்ல வேலை செஞ்சுட்டு வந்தார். ஆனால் தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய ஒரு பெரிய தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீஸ் கட்டுவதற்கு அவரது வருமானம் சரியாக இருந்திருக்கு. இப்படி இருக்கும் நிலையில் எப்படி நம்முடைய குழந்தைய படிக்க வைக்கிறது, நாளைக்கு எப்படி ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி செந்தில்குமார் யோசிச்சிருக்காரு. அதனால் பல இடங்களில் வேலைக்கு முயற்சி செஞ்சு பார்த்துருக்காரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரியான சம்பளம் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் நாம் ஏன் வெளிநாடு போகக்கூடாது, வெளிநாடு போய் சம்பாதிச்சு நம்ம செட்டில் ஆகணும், நம்ம குழந்தைய நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. அதுக்காக அவர் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சியும் செஞ்சுருக்காரு. அவர் நல்ல நேரம் அவருக்கு உடனடியாக மஸ்கட்டில் வேலையும் கிடச்சிருது. அதன் பிறகு தன்னுடைய மனைவி குழந்தைகளை விட்டுட்டு அவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடறாரு. அதன் பிறகு மனைவியும் குழந்தைகள் மட்டுமே அந்த வீட்டில் தனியாக வசித்து வராங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. வைஷ்ணவி செந்தில்குமாரை திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய உறவினரான வெங்கடேஷை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயமானது வைஷ்ணவியுடைய பெற்றோர்களுக்கு தெரிந்து அவங்க இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து செந்தில்குமாருக்கு வைஷ்ணவியை திருமணம் செஞ்சு வச்சாராங்க. என்னதான் செந்தில்குமாரை வைஷ்ணவி திருமணம் செஞ்சு வச்சாலும் கூட வெங்கடேசனோட ரகசியமாக பழகிட்டு தான் வந்திருக்காங்க. இப்படி திடீர்னு செந்தில்குமார் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறத தனக்கு சாதகமாக வைஷ்ணவி பயன்படுத்திக்கிட்டாங்க. கணவன் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அதனால் அந்த வீட்டில் அவங்களும் குழந்தைகள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துறாங்க. குழந்தையை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டதுமே வெங்கடேஷுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க. அதன் பிறகு 2 பேருமே உல்லாசமாக இருக்கிறத வழக்கமாக மாற்றிக்கிட்டாங்க. கணவனும் வெளிநாட்டில் இருக்கிறத தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட வைஷ்ணவி வெங்கடேஷை வீட்டுக்கு அழைத்து தினமும் அவனோட உல்லாசமாக குடும்பம் நடத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கணவன் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து அனுப்பக்கூடிய பணத்தை கூட தன்னுடைய காதலனான வெங்கடேஷுக்காக அவங்க செலவு செஞ்சுட்டே வந்திருக்காங்க. இப்படியே இவங்களுக்குள்ள காதல் மறந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க. இடையில வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய செந்தில்குமார் தன்னுடைய குழந்தையோட ரொம்ப பாசமாகவும் இருப்பார். அவர் வரக்கூடிய அந்த ஒரு மாத கேப்பில் அவர் தான் தினமும் கொண்டு தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பக்கத்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, சாயந்தரமாக அவரை தான் கொண்டு கூட்டிகிட்டு வர்றது, மற்ற நேரங்களில் தன்னுடைய குழந்தைகளுடைய நேரத்தை செலவழிக்கிறதுன்னு இப்படியே காலமும் போயிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் செந்தில்குமார் நம்ம வெளிநாட்டுக்கு 4-5 வருஷம் ஆயிடுச்சு, போதுமான அளவுக்கு நம்ம பணமும் சம்பாதிச்சிட்டோம், நம்ம இவ்வளோ நாள் தான் இனி நம்ம வெளிநாட்டில் இருக்கிறது, நம்ம உள்ளூரில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கலாம், நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பண்ணிடுவோம், அது மூலமாக நமக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும், அதை வச்சு நம்ம குழந்தைக்கான சேவிங்காக இருக்கட்டும், நாமளும் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம குடும்பம் நடத்திக்கலாம், நம்ம குழந்தையோட நம்மளால் இருக்கவே முடியலையே, அவருக்கு சின்ன வயசுலேயே தாய் தந்தையை இழந்ததால் தான் மனைவி குழந்தைகளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் சரி போதுண்டா, இனி வெளிநாட்டு வாழ்க்கையே போதுண்டா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு திரும்ப ஊருக்கு வந்துடுறாரு. வந்த இடத்துல தான் மனைவி கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாரு. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. என்னங்க சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி கேட்கும்போது, இனி நான் வெளிநாட்டுக்கு போகலை, இனி நான் உள்ளூரில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார் ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுமே உள்ளுக்குள்ளே ஷாக் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி கணவன் முன்னாடி நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு கணவன் தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போய் விடுற கேப்பில் இந்த விஷயமாக வெங்கடேஷுக்கு ஃபோன் பண்ணி வைஷ்ணவி சொல்லியிருக்காங்க. என் கணவன் இனி வெளிநாட்டுக்கே போக மாட்டானா, அவன் ஊரில் தான் இருக்க போகிறானா, இங்கனக்குள்ளே ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகிறானா, இதுக்கு இப்போ அப்படி இருந்துட்டானா நம்மளால் எப்படி சந்திக்க முடியும், நம்மளால் எப்படி உல்லாசமாக இருக்க முடியும், அது மட்டும் இல்லை என் கணவன் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சா தான் நிறைய பணம் அனுப்புவார், நானும் நல்ல செலஞ்சுக்கிட்டு இருந்தேன், உனக்கும் தேவையான இதையும் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என் கணவன் வெளிநாட்டுக்கே போக மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறாரு, அதனால் நமக்கு பணம் கிடைக்காது, ஆனால் உன்னை சந்திக்காமலும் உன்னோட தனிமையில் இல்லாமலும் என்னால் இருக்க முடியலையே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் கிட்ட கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கணவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி 2 பேருமே ஒரு திட்டம் விடுறாங்க. ஒரு கட்டத்தில் கணவனை கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வைஷ்ணவி வராங்க. அதை வெங்கடேசன் கிட்ட சொல்கிறாங்க. அவரும் சரி, நம்ம இடையூறாக இருக்கக்கூடிய உன் கணவனை கொண்டுட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு 2 பேருமே வராங்க.
அதன் பிறகு வந்து வெங்கடேஷ் வந்து கொலை செய்கிறதுக்காக தன்னுடைய நண்பன்கிட்ட போய் வந்து உதவி கேட்குறாரு. அவரும் நான் உதவி செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வெங்கடேஷ் வந்து இது குறித்து வைஷ்ணவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஹஸ்பண்டை கொலை செய்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டான், ஆனால் அவன் வந்து 2 லட்ச ரூபா பணம் கேட்குறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வைஷ்ணவியோ, என் கணவன் வந்து என் பிள்ளையை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற டைமில் நீ உடனே என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு பணத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெங்கடேஷும் வந்து எப்படா செந்தில்குமார் பிள்ளையை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டாரா அப்படின்னு சொல்லி தூரமாக நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் போனதுமே உடனடியாக வெங்கடேஷ் வந்து செந்தில்குமாரோட வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கு வைஷ்ணவி வந்து தன்னுடைய செயினை கழட்டி கொடுத்துருக்காங்க. இதை எப்படியாவது அடகு வச்சு இந்த பணத்தை ரெடி பண்ணி சீக்கிரமாகவே என் கணவனை கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு செயினை வந்து கொடுத்துருக்காங்க. ஏடா செயினை பணம் தருவான்னு சொல்லிட்டு இப்படி செயினை தரிய அப்படின்னா, இல்லை பரவாயில்ல என்கிட்ட இப்போதைக்கு கேஷாக இல்லை, நீ இதை வச்சு ஏதாவது சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி செயினை கொடுக்குறாங்க. உடனே வெங்கடேசன் போயிட்டு ஒரு அடகு கடையில் வந்து அடகு வச்சு 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய நண்பன்கிட்ட வந்து அட்வான்ஸாக வந்து கொடுக்குறாரு. முதல்ல இந்த அட்வான்ஸை நீ வச்சுக்கோ, அவரை போட்டு தள்ள பிறகு மீதி 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பிளான் பண்ணுறாங்க. சம்பவத்தன்று வழக்கம் போல் செந்தில்குமார் வந்து தன்னுடைய குழந்தையை வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வர வழியில் வெங்கடேஷும் அவருடைய நண்பரும் வந்து ஹெல்மெட் அணிஞ்சிக்கிட்டு செந்தில்குமாரை பின்தொடர்ந்து வராங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து வேகமாக வந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தின் மூலமாக செந்தில்குமாருடைய இருசக்கர வாகனத்தில் மோதுறாங்க. அப்போ நிலைத்தடுமாறி செந்தில்குமார் வந்து கீழே விழுறாரு. அந்த சமயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட வெங்கடேஷும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த கத்தியால் அவரை சரமாரியாக வெட்டிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வலி தாங்க முடியாமல் ரத்த வெள்ளத்தில் துடிச்சிக்கிட்டு இருந்த வெங்கடேஷ் கத்தி கதறி உதவி கேட்குறாரு. அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து ஓடி வராங்க. உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இது தொடர்பான தகவலானது உடனடியாக திருப்பாலை போலீஸாருக்கும் தெரிவிக்கப்படுது. போலீஸாரும் உடனடியாக மருத்துவமனைக்கு வராங்க. அங்கே வந்து செந்தில்குமார்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ செந்தில்குமார் சொல்கிறாரு, திடீர்னு வந்து என் பின்னாடி வந்து மோதுறாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க மறைத்து வைத்திருந்த கத்தியால் என்னை சரமாரியாக வெட்டினாங்க, அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியல, அவங்க ஹெல்மெட் போட்டுருந்தாங்க, அதனால் அவங்க முகத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார் வந்து சொல்கிறாரு. உடனே யாராக இருக்கும், யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி கிட்ட போய் வந்து போலீஸார் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போது வைஷ்ணவி வந்து இந்த கேஸை வந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவனை வந்து சாகவும் இல்லை, அதே சமயத்தில் அவர் வந்து யார் வெட்டினாங்க அப்படிங்கிறத அவர் கவனிக்கவும் இல்லை, அதனால் இதை நம்ம வேறு திசையில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் விசாரிக்கும் போது வைஷ்ணவ் என்ன சொன்னாங்கன்னா, என் கணவனுக்கு வந்து பூர்வீக சொத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு நபரோட வந்து பிரச்சனை இருந்துச்சு, அந்த நபர் தான் வந்து என் கணவனை வந்து கொலை செஞ்சுருக்கணும், அவர் மீது தான் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து திசை திருப்பு நோக்கில் வந்து வைஷ்ணவி வந்து புகார் கொடுக்குறாங்க. அதன் பிறகு வந்து போலீஸார் வந்து அந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த நபரை அழைச்சிட்டு வந்து காவல்துறை தங்களுடைய பணியில் விசாரணை மேற்கொள்கிறாங்க. அப்போ தான் வந்து சம்பவம் நடந்த அன்று அவர் நான் ஊரில் இல்லைனும், சம்பவம் நடந்து வேறு ஏதோ இடத்துல இருந்ததாகவும், இதுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸார்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸார் வந்து அவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி பல கோணங்களில் வந்து அவர்கிட்ட விசாரணை செஞ்சும் கூட இதுக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத போலீஸார் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு போலீஸார் வந்து வைஷ்ணவி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன நபர்கிட்ட நாங்கள் விசாரித்தோம், ஆனால் அவருக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து வைஷ்ணவி ஷாக் ஆகிறாங்க. அப்போ சுற்றி முற்றி நம்மக்கிட்ட வந்துடுவாங்களே, நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாது, இதுக்கு நம்ம வேறு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி உடனடியாக போயிட்டு கோர்ட்டில் போய் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்னுடைய கணவனை வந்து கொலை செய்ய முயன்ற கூலிப்படையை யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், இதுக்கு பின்னாடி ஒரு என்ன கும்பல் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், போலீஸாருடைய விசாரணையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் இந்த கேஸை வந்து சிபிசிஐடி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இது வந்து போலீஸாருக்கு வைஷ்ணவி மீதே சந்தேகத்தை ஏற்படுது. நாம் இந்த கேஸு சம்மந்தமாக விசாரிக்காமல் எதுவுமே பண்ணலை, நாம் இது சம்மந்தமாக எல்லாருக்கிட்டையும் விசாரித்து தான் இருக்கோம், அவங்க சொன்ன சந்தேக நபரையும் அழைச்சிட்டு வந்து விசாரிச்சிட்டோம், அப்படி இருக்கும்போது வந்து நம்ம விசாரணையில் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணையை அவசரமாக போயிட்டு சிபிசிடி விசாரிக்கணும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ இந்த பெண் தான் ஏதாவது செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சந்தேக பார்வையை வைஷ்ணவி பக்கமாக வந்து போலீஸார் வந்து திருப்புறாங்க. அதன் பிறகு வைஷ்ணவியோடைய செல்ஃபோன் நம்பரை கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்யும்போது தான் வைஷ்ணவி பல நாட்களாக பல மணி நேரம் தன்னுடைய உறவினரான வெங்கடேஷ்கிட்ட வந்து ஃபோனில் பேசின விவகாரத்தை வந்து போலீஸார் வந்து கைப்பற்றாங்க. அதன் பிறகு போலீஸார் வந்து வைஷ்ணவி கிட்ட வந்து தங்களுடைய பாணியில் விசாரணை செய்கிறாங்க. சம்பவத்தன்று இவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, இது மட்டும் இல்லை இந்த நபர் கூட பல மணி நேரம் பேசியிருக்கீங்க, ரொம்ப தடவை பேசியிருக்கீங்க, பல மணி நேரமும் பேசியிருக்கீங்க, சம்பவத்தன்று கூட இவர்கிட்ட பேசியிருக்கீங்க, உங்கள் கணவன் வந்து வெட்டுப்பட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமும் கூட இந்த நபர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க, இது யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து விசாரணை மேற்கொள்ளும் போது தான்
வைஷ்ணவி வந்து போலீஸார்கிட்ட வந்து வசமாக மாட்டிடுறாங்க. அதன் பிறகு வைஷ்ணவியுடைய செல்ஃபோனை கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்யும்போது தான் அவங்களுடைய செல்ஃபோன் மூலமாகவே கூலிப்படையை சேர்ந்த வெங்கடேஷோடைய நண்பர்கிட்ட வந்து இவங்க பேசின விஷயமும் வெங்கடேஷும் வைஷ்ணவியும் பேசின சில ரெக்கார்ட்ஸும் வந்து போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க. அதில் வந்து வைஷ்ணவி வந்து தன் கணவனை எப்படியாவது கொலை செஞ்சனும், ஒன்று முயற்சி பண்ணு, கொலை செய்ய முயற்சி பண்ணு, அப்படி ஒரு வேளை அவரை வந்து நீ கொலை செய்ய முடியாட்டா கூட அவரை எப்படியாவது நீ ஊனமாக்கிடு, அவருடைய காலை வந்து வெட்டிடு, அவரால் நடக்க முடியாமல் அவர் வீட்டிலே வந்து முடங்குற அளவுக்கு அவரை பண்ணிடு, அப்போ தான் வந்து அவரால் வேலைக்கு போக முடியாது, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வருவேன், அப்படி வெளியே வரும்போது நானும் நீயும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துக்கலாம், முடிஞ்சால் என்னுடைய கணவனை கொன்னுடு, உன்னால் முடியாத சமயத்தில் என் கணவனை வந்து ஊனமாக்கிறே, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி வந்து வெங்கடேசன் கிட்டே பேசியிருந்திருக்காங்க. இதை கேட்ட போலீஸாரை வந்து ஆடி போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து சிகிச்சையில் இருந்த செந்தில்குமார்கிட்ட போயிட்டு போலீஸார் வந்து இந்த உங்களை கொலை செய்ய முயன்றதே, கூலிப்படையை வந்து செட் பண்ணதே வந்து உங்களுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய மனைவி வைஷ்ணவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே செந்தில்குமார் வந்து நம்பவே இல்லை. என் மனைவி என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா, அவளுக்கு நானாக உயிர், அவள் எப்படி என்னை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணுவா, இதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்டே சொல்லியிருக்காரு. அப்போ தான் வந்து போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நம்பணும், அதுக்கு நாங்கள் ஒரு ஆதாரமாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவியும் வெங்கடேஷும் பேசின அந்த ஆடியோவை வந்து செந்தில்குமார்கிட்ட போட்டு காட்டியிருக்காங்க. அப்போ தான் என் கணவனை கொன்னுடு, இல்லைனா வந்து அவரை எப்படியாவது ஊனமாக்கிடு, அப்போ தான் நம்ம 2 பேரும் தொடர்ந்து உல்லாசமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி பேசின அந்த ஆடியோவை கேட்டதுமே மருத்துவமனையை கூட பார்க்காம செந்தில்குமார் தேம்பி அழ ஆரம்பிச்சிடறாரு. தன்னுடைய மனைவி இப்படி நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு சின்ன வயசுலேயே தாய் தந்தையை இழந்த பிறகு தன்னுடைய மனைவியும் குழந்தையும் தான் உலகம்னே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த தன்னுடைய மனைவி தன்னை கொலை செய்யவே இப்படி முயற்சி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செந்தில்குமாரால் தாங்க முடியாமல் அழுதுருக்காரு. அவர் அழுத பார்த்த அங்கே இருந்த மற்ற போலீஸாருமே வந்து கண் கலங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட பாசமான ஒரு புருஷனை வந்து இந்த பொண்ணு வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காளே, தான் மனைவியே உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார் அழுறதை பார்த்து அங்கிருந்த மற்ற போலீஸார்களையும் கண் கலங்கிட்டாங்களாம். இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.